சரி, இந்த டர்ஃப் பிஸ்னஸை பொறுத்தவரைக்கும் ஃபியூச்சர் என்னவா இருக்கும்? நல்ல க்ரோத்தாக இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்கா? இல்லை ரொம்ப சிம்பிளாகவே சொல்லிடுறேங்க. இந்தியா வந்து வளர்ந்துட்டு இருக்க நாடு, இன்னும் வளர போகிற நாடு, சைனாவை விட மிக செல்வாக்க வளரக்கூடிய நாடு, மக்கள் தொகையில் ஜாஸ்தியாக நாடு. சைனாவில் வந்து என்ன மக்கள் தொகை இருக்கோ அது எல்லாமே இனி வருங்காலங்களில் 50க்கு 70க்குள்ளே இருக்குது. ஆனால் இந்தியா எல்லாமே 18லேருந்து 30க்குள்ளே இருக்குது. இளைஞர்களோட இதுதான் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படின்னு பார்த்திங்கும்போது விளையாட்டுக்கான அங்கீகாரம் இந்தியாவில் ஜாஸ்தி கொடுக்குறாரு நம்ம பிரதமர். அப்படின்ற போது அவங்களுக்கு தேவையான அளவுக்கு கிரவுண்டுகள் கட்டி கொடுத்துட்டே போனால் அவங்களுக்கு ஆர்வம் ஜாஸ்தி வரும், விளையாடுவாங்க. இது மூலிமா இந்தியாவுக்கு நிறையா வந்து ஸ்போர்ட்ஸ் ரெகக்னிஷன் கிடைக்க வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இதுக்கான க்ரோத் இன்னும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர இந்த க்ரோத்து குறையவே குறையாது. இந்த பிஸ்னஸை வந்து நான் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சுங்க. அப்போல்லாம் அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இந்த பிஸ்னஸ் கிடையாது. இப்போ காலகட்டங்களில் சமூக வலைத்தளங்கள் ஜாஸ்தியான அப்புறம் தான் நான் படிக்கிற காலத்தில் நான் போய் விளையாடும் போது எங்கள் அப்பா வந்து படிடா அப்படிம்பாரு, விளையாடலாம் வேணா படியாம்பாரு. இன்றைக்கி என் பசங்க இருக்காங்க, போய் விளையாடினா PS5 கேம் வச்சுக்கிட்டு ஃபோன் வச்சு விளையாடுறாங்க. விளையாடினா இதுதான் விளையாட்டுங்கிறாங்க, கிரவுண்டுக்கு போய் கிரவுண்டு விளையாடுறதே இல்லை.